அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர் தகுதி தேர்வு 2024 பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 இதுக்கான நோட்டிஃபிகேஷன் எதிர்பார்க்கக்கூடிய மந்த் ஏப்ரல் 2024. சரியாக இந்த மந்தில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதுக்கான எக்ஸாம் வந்து ஜூலை 2024 கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த எக்ஸாமுக்காக நம்முடைய இன்ஸ்டியூஷனில் ஒரு டெஸ்ட் பேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். டெட்டு பேப்பர் 1க்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பேப்பர் 2க்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இந்த டெஸ்ட் பேஜை பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஆசிரியர் தகுதி தேர்வு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வைக்கக்கூடிய எக்ஸாமுக்கு ஒரு பேசிக் ஒரு எலிஜிபிள் டெஸ்ட் மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸாம் வந்து நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்ததாக நடக்கக்கூடிய ஒரு போட்டித் தேர்வுக்கு ஒரு நியமன தேர்வுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எழுதலாம். ஸோ பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் தமிழில் ஒரு 30 வினாக்கள் கேட்பாங்க, இங்கிலீஷில் வந்து ஒரு 30 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, மேக்ஸ்லேயும் ஒரு 30 கொஸ்டின் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சயின்ஸு, ஓகேங்களா? சயின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவிஎஸ், ஓகேங்களா? சயின்ஸ் அண்ட் சோஷியல் ரெண்டும் சேர்த்து ஒரு 30 கொஸ்டின் கேட்பாங்க. எல்லாத்துக்கும் காமனாக சைக்காலஜிலேருந்து ஒரு 30 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா? டோட்டலாக ஒரு 150 கொஸ்டின்னு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 82 மார்க் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள். ஓகேங்களா? அதுவும் கேஸ்ட் வைஸ் மாறும். ஸோ 82 வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் பாஸ். ஸோ பாஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் தந்துடுவாங்க. இந்த சர்டிஃபிகேட் வச்சு நீங்கள் நெக்ஸ்ட் வரக்கூடிய எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணி அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணலாம். சரிங்களா? ஸோ ஒரு பேசிக் எக்ஸாம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எலிஜிபிள் டெஸ்ட். சரிங்களா? ஸோ வாங்க மொத்தம் நம்மளோட இன்ஸ்டியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா 35 டெஸ்ட்டு கொண்ட டெஸ்ட் பேஜ் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் ஆகக்கூடிய டேட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய ஏப்ரல் 29. ஓகே, நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2024 வரப்போகுது. எக்ஸாம் வந்து ஜூலையில் வரப்போகுது. ஓகேங்களா? ஸோ எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து கவர் பண்ணி தரப்போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 10,000 கொஸ்டின்ஸ் பார்க்க நாங்கள் வந்து கவர் பண்ணி தரப்போகிறோம். எக்ஸாம் ஃபீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1000 ரூபா. சரிங்களா? அட்டவணைப்படி தேர்வு நடைபெறும். உங்களுக்கு வந்து ஷெட்யூல் கொடுத்துருவோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ஷெட்யூல். ஓகேங்களா? இந்த ஷெட்யூல் படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபாலோ பண்ணி போவோம். இந்த ஷெட்யூல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் ஆப்பில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 35 தேர்வுகள் இருக்கும். வாரம் வந்து 2 எக்ஸாம். ஓகேங்களா? வாரம் வந்து பார்த்தீங்கன்னா 2 எக்ஸாமு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே, இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டியூஸ்டே வந்து நடக்கும். இதில் வந்து கொஸ்டின் வந்து தமிழில் 30 கொஸ்டின், இங்கிலீஷில் 30 கொஸ்டின், மேக்ஸில் 30 கொஸ்டின், இவிஎஸ்சில் 30 கொஸ்டின், சைக்காலஜியில் 30 கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ ஒரு பார்ட் இதை வந்து ஒரு பார்ட்டாக பிரிச்சிருப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டாக பிரிச்சிருப்போம். ஓகேங்களா? இது ஃபஸ்ட்டு வாரம் டெஸ்ட் எழுதுவீங்க, இது செகண்ட் வாரம் டெஸ்ட் எழுதுவீங்க. ஓகேங்களா? சரி, டியூஸ்டே இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரைடே எழுதுவீங்க. ஓகேங்களா? தேர்வுகளை வந்து ஆன்லைனில் வந்து எழுதிக்கலாம். சரிங்களா? அதுக்கான பிடிஎஃப் கொடுத்துருவோம். பிடிஎஃப் கூட ஓஎம்ஆர் ஷீட் கொடுத்துருவோம். அதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டு நீங்கள் கையிலேயே எழுதி பார்த்துக்கலாம். சரிங்களா? ஆன்லைன் தேர்வு எழுதும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் ஆப்பை டவுன்லோட் பண்ணி அந்த ஆப்பில் வந்து டெஸ்ட் வந்து எழுதிக்கலாம். ஆன்லைனில் வந்து டெஸ்ட் வந்து ஒரு 3 டைம் வந்து எழுதிக்கலாம். ஆன்லைனில் வந்து டெஸ்ட்டை 3 டைம்ஸ் எழுதிக்கலாம். திரும்ப நீங்கள் எத்தனை டைம் வேணால் திரும்ப எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆன்லைனில் தேர்வு எழுதி முடிச்சு வேட்டி உங்களுடைய மார்க் வந்து எவ்வளவு, தவறான கொஸ்டினுக்கு வந்து சரியான ஆன்சர் வந்து என்ன, உங்களுடைய ரேங்க் என்ன, முன்னாடி டெஸ்ட்டுக்கும் இந்த டெஸ்ட்டுக்கும் எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, எல்லாமே ஆன்லைனில் டிஃபால்ட்டாக இருக்கும். நீங்கள் டெஸ்ட்டு எழுதி சப்மிட் கொடுத்த வேட்டி உங்களுக்கு எல்லாமே நீங்களே பார்த்துக்கலாம். சரிங்களா? இது போக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீப் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு 5000 கொஸ்டின்ஸ்க்கு மேலே தருவோம். இந்த ஸ்லீப் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தமிழில் ஒரு 30 கொஸ்டின், இங்கிலீஷில் 30 கொஸ்டின், இது மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் அப்டேட் பண்ணுவோம். இதில் வந்து முந்தைய ஆண்டு வினாத்தாள்கள், ஓகே, ப்ரீவியஸ் இயர் டெஸ்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருவோம். சரிங்களா? ஸோ அந்த டெஸ்ட் பேஜ் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் மட்டும்தாங்க. ஓகேங்களா? டெஸ்ட் பேஜ் வந்து முழுக்க தமிழ் மீடியம் மட்டும்தான். உங்களுக்கு ஸ்டடி பிடிஎஃப் வந்து ஆப்பில் போட்டுருவோம். ஓகே, ஸ்கூல் புக்ஸு ப்ளஸ் சைக்காலஜி புக்கு போட்டுருவோம். நீங்கள் அதை பார்த்து நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியாது. அதை பார்த்து நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரெஃபரன்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தேர்வு வந்து கம்ப்யூட்டர், ஓகே, மொபைல் ஃபோனு, டேப்லெட்டு, ஓகேங்களா, லேப்டாப்பு, இது எதில் வேணால் எழுதிக்கலாம். இந்த டெஸ்ட் பேஜ் ஆரம்பிக்கூடிய டேட் வந்து பார்த்தீங்கன்னா 29/3/2020 இந்த டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து தொடங்குது. ஸோ முன்னாடியே அட்மிஷன் ஓப்பன் பண்ணிட்டோம். ஓகே, அட்மிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேட்லேருந்து ஆரம்பிக்குது. 13/3/2024 இந்த டேட்லேருந்து பார்த்தீங்கன்னா அட்மிஷன் ஆரம்பிக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட், ஓகேவா? ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு அட்மிஷன் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் டெஸ்ட்டு 1க்கு நீங்கள் என்ன படிக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் சொல்லிடுவோம். நீங்கள் அதை மட்டும் படித்தா போதுமானது. ஓகேங்களா? தேர்வில் நீங்கள் எந்த நேரமும் எழுதிக்கலாம். நீங்கள் வந்து ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறீங்க, பார்ட் டைமாக வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த டைம் கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு வந்து எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த டேட்டில் தான் எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கிற கண்டிஷனாக கிடையாது. ஒரு சார் நான் டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறது 1 வீக் எடுத்துக்கோ அப்படின்னா நீங்கள் 1 வீக் அப்புறம் கூட அந்த டெஸ்ட் எழுதிக்கலாம். ஓகேங்களா? செகண்ட் வீக்கில் செகண்ட் டெஸ்ட் எழுதிக்கலாம். ஓகேங்களா? தேர்ட் வீக்கில் தேர்ட் டெஸ்ட் எழுதிக்கலாம். உங்கள் டைம் அதுமாதிரி எழுதிக்கலாம். முடிஞ்ச அளவு கொஞ்சம் வேகமாக படிங்க. ஓகேங்களா? தேர்வு கட்டணம் பொறுத்த வரைக்கும் இந்த டெஸ்ட் பேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து 1000. ஓகேங்களா?
இது வந்து 2 விதமாக கட்டலாம். ஒன்று ஆப்பில் வந்து 100 ரூபா கட்டிட்டு திரும்ப 900 வந்து பார்த்தீங்கன்னா ஜிபே பண்ணுற மாதிரி இருக்கும். கால அளவு வந்து 1 வருஷம். இந்த தேர்வு கட்டணம் வந்து பார்த்தீங்கன்னா இதே நம்பருக்காக வந்து செலுத்திடுங்க. ஓகே 9952563892 இந்த அமௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1000 அனுப்பிட்டு அந்த பணம் செலுத்துறது வந்து ரெசிப்ட்டுக்கு பார்த்தீங்களா, அந்த ரெசிப்ட்டு உங்கள் பேர், அந்த ரெசிப்ட்டு கோர்ஸ் நேம் டெட்டு பேப்பர்னு சொல்லிட்டு இதே நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. ஓகேங்களா. ஸோ 1000 வந்து பார்த்தீங்கன்னா இதே நம்பருக்கு அனுப்பிட்டு அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டு உங்கள் நேமு டெட்டு பேப்பர்னு போட்டு இந்த நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா திரும்ப நாங்களே கால் பண்ணி உங்களுக்கு கோர்ஸ் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம். ஓகேங்க. ஃபீஸ் வந்து 2ஆக பிரிச்சிருப்போம். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 இது வந்து ஆப்பில் கட்டுற மாதிரி, இன்னொன்று வந்து 900 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிபே பண்ணுற மாதிரி பண்ணியிருப்போம். சரிங்களா. இந்த டெஸ்ட் பேஜை பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு, ஓகேங்களா, ஏதோ சந்தேகம் இருந்துச்சு, இந்த 9952563892 இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ படிங்க. எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூலையில் வருது. ஸோ முன்னாடியே நல்லா தயார் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். எக்ஸாம் அப்போ ரொம்ப ரொம்ப தெளிவாக போய் எழுத முடியும். சரிங்களா. தேங்க்யூ.